Hi friends, welcome to our channel Feel Free to Cook. இன்னைக்கு நம்ம சேனலில் சோமாஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். 3 ஏலக்காய், இந்த கப்பில் அரை கப் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் துருகின தேங்காய், 6-7 முந்திரி கிட்ட எடுத்து அது நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். நெய் 3 டேபிள் ஸ்பூன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் நான் இன்றைக்கி வெல்லம் எடுத்திருக்கேன். சர்க்கரை வேணான்னு நினைக்கிறவங்க வெல்லம் எடுத்துக்கலாம். உங்களுக்கு சர்க்கரை போடுறதுல விருப்பம் இருந்தால் நீங்கள் சர்க்கரையே போட்டுக்கலாம். இதே கப்பில் 1/4 கப் மைதா எடுத்திருக்கேன். நெய் 1 டேபிள் ஸ்பூன் தனியாக மாவு பிசைறதுக்காக இந்த நெய். 2 டேபிள் ஸ்பூன் ரவை. ரவை எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக தான் ரவை ஆட் பண்ணுறோம். தேவையான அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கிட்ட உப்பு எடுத்திருக்கேன். மாவு பிசைறதுக்கு நம்ம இந்த உப்பை ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மாவு பிசைஞ்சு வச்சிடலாம். அதுக்கப்புறம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். மாவு பிசைறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1/4 கப் மைதாவை ஆட் பண்ணியிருக்கேன். மைதாவோடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பு, எடுத்து வச்சுருந்த ரவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கையால் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி கலந்து வச்சுருக்கிற மாவில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட நெய் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கையால் ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு இதை பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நீங்கள் பிசைஞ்சால் தான் கொஞ்சம் மாவு சாஃப்டாக இருக்கும். தண்ணி அதிகமாக சேர்க்காமல் பிசையணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும், அது பிசைய கொஞ்சம் சாஃப்டாக ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் ஓரளவுக்கு பிசைஞ்சிருக்கேன். இந்த கப்பில் மொத்தமாகவே 1/4 கப்லேருந்து அரை கப் உள்ள தான் தண்ணி நான் எடுத்துருந்தேன். 1/4 கப் மாவுக்கு 1/4 கப்லேருந்து அரை கப் தண்ணி போதுமானதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிட்ட நம்ம இதை பிசைஞ்சிக்கிட்டே இருந்தால் இது கொஞ்சம் சாஃப்டாகும். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒரு 12 நிமிஷம் கிட்ட பிசைஞ்சிருக்கேன். மாவு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு தான் இருக்கணும். இப்போ வாங்க ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஸ்டஃபிங் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம பொடிச்ச வெல்லம் வச்சுருக்கோம் இல்லையா, அது கூடவே ஏலக்காய், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் ஹீட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணதுனால நம்ம ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏலக்காய் வெல்லம் ரெண்டையும் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பொட்டுக்கடலையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், மறுபடியும் ஒரு பேனை ஹீட் பண்ணிருக்கேன். பேன் ஓரளவுக்கு சூடாகட்டும். பேன் ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடாயிருச்சு, நல்ல வாசனையும் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உடச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த முந்திரி பருப்பு நல்லா வறுத்துக்கலாம் நெய்லேயே. நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிற மாதிரி இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி முந்திரி பருப்பு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு இது நல்லா வறுபடணும் இந்த நெய்லேயே. தேங்காய் வறுபடுறதுக்குள்ளே நம்ம அந்த பொட்டுக்கடலை ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க.
1 2 இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, ரொம்ப நைஸானால் இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தேங்காயில் இருக்க ஈரப்பதெல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை மாவு, அப்புறம் வந்து நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருந்த வெல்லம், ஏலக்காய் இருக்கு இல்லையா, அதையும் போட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை இதெல்லாம் போடும்போது கேஸ் மறுபடியும் ஆனாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இது ஜஸ்ட்டு கலந்து மட்டும் விட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஸ்டஃபிங் வந்து கம்ப்ளீட்டாக ஆறணும். இது நல்லா ஆறட்டும். நம்ம ஆல்ரெடி பிசைஞ்சு வச்சு இந்த மாவு வந்து இப்போ நல்லா ஊறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம இதை தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். போர்டு இல்லைனா கவுண்டர் டாப்பில் வச்சு நல்லா தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. மாவு கொஞ்சமாக அதை தொட்டுட்டு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். மைதானால சின்ன உருண்டையாக நீங்கள் எடுத்தாலே நல்லா வந்து இழுத்து கொடுக்கும். ஸோ அதனால் வந்து ரொம்ப சின்னதாக எடுத்தால் தான் உங்களால் மெலிசாக தேய்க்க முடியும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கணும். இப்போது இதுக்கு நடுவில் வந்து கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நடுவில் வந்து ஸ்டஃபிங் ஃபில் பண்ணிட்டு ஒரு கப்பில் வந்து தண்ணி வச்சுக்கோங்க. ஓரத்தில் மட்டும் நல்லா வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சு அழுத்தி கொடுத்துக்கோங்க. ஆப்போசிட் சைட்லேருந்து எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சீல் ஆகும், இல்லைனா வந்துட்டு ஸ்டஃபிங் எல்லாம் வெளில வந்துடும். ஷேப் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட சோமாஸ் அச்சு இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு சைட்ஸில் மட்டும் இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு பேன் ஹீட் பண்ணிட்டு பேனில் வந்துட்டு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுருந்தேன். ஆயில் நல்லா ஓரளவுக்கு சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சோமாஸ் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து மைதாங்கிறதுனால உள்ளே நல்லா வேகும், இல்லைனா வந்து உள்ளெல்லாம் வந்து மாவாகவே இருக்கும். இது நல்லா 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆகணும். பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்துட்டு திரும்பி வந்துடும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் இதெல்லாம் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் நல்லா மெலிசாக தேய்ச்சாதான் இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். இந்த மாதிரி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சோமாஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.